டுடே வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல லாஸ்டா வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்துருப்போம். அதுல வந்து ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷனை சால்வ் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா மெத்தட், ரெண்டாவது வந்து டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட், மூணாவது மெக்கானா மெத்தட்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் வந்து உங்களுக்கு சிங்கிள் லோடு வந்தா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட் மெக்கானா மெத்தட் வந்து மல்டிபிள் லோடுக்கு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொமெண்ட் ஏரியா மெத்தட் தான் அந்த மோர்ஸ் தியரம் 1, 2 வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் மோர்ஸ் தியரம் அந்த 1, 2 அப்ளை பண்ணி அந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட் மூலமாக ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் எப்படி வரப்போகுதுன்னு எல்லா கேசஸுக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட்ல எப்படி ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்கேன்லிவர்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மெட்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்லயும் ஒன்று சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா கேன்லிவர்ல எடுத்துக்கிறோம். இப்போ முழுக்க டபுள் இன்டெகிரேஷன்ல தான் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுக்க மொமெண்ட் ஏரியா மெத்தட் ஒரு ½ அன் ஹவர்ல டோட்டலா எல்லா கேசஸும் முடிச்சிடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் எதை பார்த்துருப்போங்க அப்படின்னு சொல்லுவேன்னா மொமெண்ட் ஏரியா மெத்தட் தான் பார்த்துருப்போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டக்குன்னு அந்த அட் டைம்ல பெண்டிங் அமௌண்ட்டை வந்து வச்சு உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க காலேஜ்ல வந்து டபுள் இன்டெகிரேஷன் மூலமா தான் சால்வ் பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் டபுள் இன்டெகிரேஷன் நடத்திட்டு உங்களுக்கு அடுத்து மொமெண்ட் ஏரியா மெத்தட் வரேன், மெக்காலா மெத்தட் மூலமா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். ஓகே, இப்போ டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட்ல எப்படி நம்ம ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன மெத்தட்? ஃபர்ஸ்ட் மெத்தடு 1. இப்ப எந்த மெத்தட்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட், அதாவது மெத்தடு 1 டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட். டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் பாக்குறதுக்கு முன்னாடி இன்டெகிரேஷன்ல ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெருசா இல்லை. அதாவது இப்ப எக்ஸ் இருக்கு, இது டிஎக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா x² வகுத்தல் 2 பிளஸ் c கிடைக்கும். ஓகே, கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இல்ல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, என்ன சொல்லலாம், இல்லாட்டி ஒரு சிங்கிற கான்ஸ்டன்ட் இன்டு டிஎக்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இது எப்படி இன்டெகிரேட் பண்ணோம்னா சி டிஎக்ஸ் பண்ணா எக்ஸ் பிளஸ் C1, ஏன்னா மறுபடியும் சி கொடுக்க கூடாதுல, அதனால கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு இதே எக்ஸ் அடுக்குல வந்து 2 டிஎக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு கியூப் வகுத்தல் 3 பிளஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்ப பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன இது மூலம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேஷன் பண்ணா வித் டிஎக்ஸை பொறுத்து அப்படின்னா எக்ஸ் பவர் n+1 வகுத்தல் n+1 கிடைக்கும். இந்த எண்ணுங்கிறது இந்த உறுப்புகளோட எண்ணிக்கை. உறுப்பு மீன்ஸ் என்ன? அடுக்கு. இப்போ x² n = 2, x³ n = 3, அது மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஓகே, இல்ல எதுவுமே எக்ஸ் கொடுக்கல அப்படின்னா டிஎக்ஸை பொறுத்து கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் அடுக்கு 0 இருக்க மாதிரி நீங்க எடுத்துக்கணும். எக்ஸின் அடுக்கு 0, எனிதிங் பவர் 0 வந்து 1, அது மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அப்ப இதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போனா கொஞ்சம் புரியும். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய மொமெண்ட் இன்டெகிரேஷன் டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்முலா, அதாவது மொமெண்ட் ஈக்குவல் நேற்று டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன், EI அதாவது ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டி இன்டு d² y / dx². நேற்று 5 ஃபார்முலா பார்த்துருப்போம். லோடு, சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், ஸ்லோப்பு, டிப்ளெக்ஷன் வரிசையா பார்த்துருப்போம். இப்போ நல்லா நீங்க கவனிக்கணும். இப்போ என்ன கவனிக்க போறோம்னா ஒரு டைப் ஆஃப் பீம் எடுத்துக்கிட்டு அந்த டைப் ஆஃப் பீம்ல ஒரு மொமெண்ட் ஒரு செக்ஷன்ல எடுத்துக்கிட்டு அந்த மொமெண்ட்டை வச்சு நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்க போறோம், டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன டைப்பா எடுக்க போறோம் அப்படின்னா இந்த டபுள் இன்டெகிரேஷன்ல உங்களுக்கு நான் 2 மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அதாவது கேன்லிவர்ல 1, சிம்பிளி சப்போர்ட்ல 1, 2 கேஸ் உங்களுக்கு நடத்துறேன். இப்ப கேன்லிவர்ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன கேஸ் எடுத்துக்கலாம்? ஓகே, கேன்லிவர் வித் எண்ட் பாயிண்ட் லோடு எடுத்துக்கலாமா? ஓகே, கேன்டிலீவர் வித் எண்ட் பாயிண்ட் லோடு. டபுள்ங்கிற லோடு ஆக்ட் ஆகுது எண்ட்ல. டோட்டல் ஸ்பேனு எல், டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, எல்லுங்கிற ஸ்பேன்ல இருக்கு. அதுக்கடுத்து இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு செக்ஷன் கட் பண்றேன். நான் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் கட் பண்றேன். இந்த இடத்துல கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேன்லிவர் எப்படி பெண்ட் ஆகும்? ஓகே, எப்படி பெண்ட் ஆகும் இந்த கேன்லிவர்? அதாவது பிக்சர்ல உங்களுக்கு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும், மொமெண்ட் ரியாக்ஷன் இருக்கும். அப்ப இங்க ஸ்லோப்பும் கிடைக்காது, டிப்ளெக்ஷன் கிடைக்காது. அப்ப இந்த பிக்சர் எண்ட்ல தீட்டாவும் 0 டிகிரி, ஸ்லோப்பும் 0. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு ஏ நோப்போம்,
இந்த பாயிண்ட்டுக்கு பின்னு வைப்போம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எனக்கு என்ன தெரியும் இப்படி வளையும். ஓகேவா, இப்படிதான் வளையும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா எனக்கு பெண்டிங் டயக்ராம் இதான். இப்போ நல்லா நீங்க கவனிங்க, எனக்கு இந்த பிக்சர்ல டீட்டாவும் கிடைக்கல ஸ்லோப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல ஓகே எனக்கு ஸ்லோப் டிஸ்டன்ஸ் பி கொடுத்துருக்கேன்னா அப்போ ஒய் பின்னு கிடைக்குங்க. இந்த இடத்துல நான் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன் அப்படின்னா எனக்கு இது இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் கிடைக்கும். ஓகே, அப்ப டீட்டா பிங்கிற பாயிண்ட்னால டீட்டா பி. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா எனக்கு லோடு ஆக்ட் ஆகிற இடத்துல டீட்டா பி, அதுக்கு எடுத்து டிப்ளெக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு தான் நான் எந்த மெத்தட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட்ல நான் அதாவது ஃபார்முலா சொல்லிட்டேன், ME = EA × d²y/dx². அப்ப நான் ஒரு செக்ஷன் கட் பண்றேன், எக்ஸுங்கிற இந்த செக்ஷன் கட் பண்றேன். ஓகே, அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாரி எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. டோட்டலா எல்லு, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். அப்ப இது எவ்வளவு இருக்கும், டோட்டல் எல்லு இது எக்ஸ்னா அப்ப டோட்டல் எல்லு இந்த எக்ஸை கழிச்சுட்டா இது கிடைக்குமா. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எனக்கு எல் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா, லோட்ல இருந்து நம்ம போய் பார்க்கணும். ஓகே ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு, இந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷனுக்கு. இப்ப உங்களுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுனா அசால்ட்டு நீங்க போட்டுருவீங்க. இப்ப மொமெண்ட் அட் இந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் ஈக்குவல் டு, நான் எப்பயும் உங்களுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நீங்க எங்க பார்க்க போறீங்க, இப்ப இந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன்னா இது பக்கத்துல ஒரு டார்க் லைன் வரைஞ்சுக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சீர்பஸ் பெண்டிங் நடத்திட்டு தான் இது வந்திருக்குமே. இது ஃபியூட்டி என்ன அப்படின்னா சீர்பஸ் அண்ட் பெண்டிங் மோட்ல ரியாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் வச்சு முடிச்சுட்டு போயிடலாம். பெண்டிங் மோட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மோண்டேரியா மெத்தட் வச்சு ஃபுல்லாவே ஸ்லோப் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதான் ஒரு ஃபியூட்டி. இப்ப சீர்பஸ்ல ரியாக்ஷன் என்ன பார்த்திருப்பீங்க, ஒரு கேன்லிவர் வித் எண்ட் பாயிண்ட் லோடுக்கு ஆர் என்ன பார்த்திருப்பீங்க. ஓகே, ஆர்ஏங்கிறது என்ன பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஆர்ஏங்கிறது என்ன படிச்சிருப்பீங்க, இங்க டபுள்ங்கிற லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருக்க டபுள்ங்கிற லோடு போகும். ஓகே ஓகே, இப்ப இந்த இடத்துல தான் ரியாக்ஷன் இருக்கும், சப்போர்ட்ல நமக்கு இருக்காது. சரி, லோடு ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்காது, சப்போர்ட் லோடு வந்து சப்போர்ட்டை நோக்கி தான் போகும். இப்ப இந்த இடத்துல நான் பிடிச்சிருக்கேன்னா இங்க ஒரு லோடு நிக்கிறாருன்னா என் கை இங்க வந்து என்ன ஆகுது உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல தான் இது என்ன செய்யுது, வரக்கூடிய லோடுக்கு ரியாக்ஷன் டெவலப் பண்ணும். ஓகே ஓகே, இப்ப ஆர்ஏ = டபுள். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்கேருந்து இல்லாட்டி இந்த இடத்துல வச்சுக்கிறோமா. ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல ஒரு கோடை போட்டுக்கிறோம், டார்க் லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பாயிண்டை சுத்தி விடுங்க, அப்படியே இருக்கிறதே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப நம்ம மொமெண்ட் எக்ஸ் டு எக்ஸ் தான் பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல உள்ள ஆர்ஏவை நீங்க சுத்தி விடுறீங்க, ஆர்ஏ = W. இந்த ஆர்ஏ சுத்தி விடுறீங்க அப்படின்னா இது எப்படி போகும், இப்படியே சுத்தி இப்படி போகும். ஓகே, அப்ப என்ன ஆர்ஏ × எக்ஸ்னு வரும். ஆனா இப்படி பண்ணலாமா அப்படின்னா திரும்பவும் சொல்றேன், நான் வெட்டி இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஆனா நான் இந்த இடத்துல பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கிறதுனால நான் W இந்த ஆர்ஏ × எக்ஸ் இதை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட்னு நான் சொல்றேன். ஏன் வேஸ்ட்னு சொல்றேன் அப்படின்னா இங்க பிக்ஸ்டு சப்போர்ட்ல என்ன வராது, ஸ்லோப்பும் வராது, எனக்கு டிப்ளெக்ஷனும் வராது. அதாவது அந்த இடத்துல வளையக்கூடாத அளவுக்கு எனக்கு மேல லோடு வந்தாலும் அந்த லோடு ஹரிசாண்டலா வந்தாலும் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அதை எடுத்துரும், லோடுனால வெர்டிகல் ரியாக்ஷன் எடுத்துரும். மொமெண்ட் வந்தாலுமே அந்த லோடுனாலயோ இல்ல வேற மொமெண்ட் ஆக்ட் ஆனாலோ அந்த இடத்துல பிக்சல் சப்போர்ட்ல மொமெண்ட் ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். இது மூணு என்ன செஞ்சிரும்னா ஒரு பிக்சல் சப்போர்ட்ல டீட்டாவும் 0வா இருக்கும், எனக்கு டிப்ளெக்ஷன் 0வா இருக்கும். இது சிம்பிளி சப்போர்ட்டடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டீட்டாவுக்கு வேல்யூ கிடைக்கும், டிப்ளெக்ஷன் வந்து 0வா இருக்கும், அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் 0வா இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதை எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். அப்ப நம்ம என்னதான் செய்யணும், இந்த லோட வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப ஏன் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்ப என்ன செய்யணும், இந்த W சுத்தி விடுங்க. இந்த W சுத்திட்டு என்ன செய்யுது, இந்த கோட்டை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது. அவ்வளவுதான், இனிமே கண்டுபிடிக்க வேண்டியதான். கீழ் நோக்கி போன அர்த்தம், மேல் நோக்கி போனா பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் சீர்பஸ் பெண்டிங் மோட்ல, கீழ் நோக்கி வந்தா மைனஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். சைன் பிரச்சனையே இருக்கக்கூடாது. அப்ப கீழ் நோக்கி போறதுனால மைனஸ் என்னது W இண்டு. ஓகே, இண்டு ஓபன் பிராக்கெட் போட்டிருக்கேன், இண்டு W இண்டு மொமெண்ட் தான் கண்டுபிடிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்ன, L - x, L - x க்ளோஸ் பிராக்கெட். வேற எதுவும் இருக்கா, இல்ல. அப்ப மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதை எப்படி கூட நீங்க மாத்தி எழுதி வச்சுக்கலாம், W உள்ளுக்குள்ள பெருங்க -W -W × L
மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் டபிள்யூ இன்டு எக்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, அப்ப நான் ஈக்குவேஷன் மொமெண்ட் வந்து எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன்ல கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் இங்கேருந்து பார்க்க கூடாது, இங்கேருந்து பார்க்கணுங்கிறதுக்கான விளக்கம் சொன்னேன். ஓகே, இப்ப எடுத்துட்டு வந்து டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவில் இந்த மொமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்ப நல்லா கவனிங்க, ஃபார்முலா என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, மொமெண்ட் எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் சீக்வல் டு அதாவது இஐ ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டி, ஓகே, இ இன்டு ஐ, ஓகே, இன்டு டி ஸ்கொயர்ட் ஒய் வகுத்தல் டிஎக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுது. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இது நேற்றுக்கு சர்வே பண்ண ஃபார்முலா தான். இப்போ இந்த மொமெண்ட் எக்ஸ் டு எக்ஸ் பதிலாக இதோட வேல்யூவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். இப்போ கவனிங்க, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா மைனஸ் டபிள்யூ எல் பிளஸ் டபிள்யூ எக்ஸ் சீக்வல் டு இஐ இன்டு டி ஸ்கொயர்டு ஒய் வகுத்தல் டி எக்ஸ் ஸ்கொயர்டு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பேரிடே இருக்கு டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். இன்டகிரேஷன் மெத்தடுக்கு எனக்கு இங்க என்ன தேவையோ அதுக்கான பேசிக்கான விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஆரம்பத்திலே. டபுள் இன்டகிரேஷன், சிங்கிள் இன்டகிரேஷன், டபுள் இன்டகிரேஷன். ஓகேவா, சிங்கிள் இன்டகிரேஷன் ஒரு டைம் நீங்க பண்றது, டபுள் இன்டகிரேஷன்னா 2 டைம் பண்றது. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ டபுள் இன்டகிரேஷனால ஃபர்ஸ்ட் ஒரு இன்டகிரேஷன் பண்ணுவோம், அதுக்கடுத்து ஒரு இன்டகிரேஷன் பண்ணுவோம். இத மொமெண்ட்டை ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். இதே மொமெண்ட்டை நீங்க டபுள் டைம் 2 டைம் நீங்க வந்து இன்டகிரேட் பண்றீங்க அப்படின்னா டிப்ளெக்ஷன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குங்கிறத தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா, இப்போ நல்லா கவனிங்க. அப்ப இஐ இன்டு டி ஸ்கொயர்டு ஒய் வகுத்தல் டி எக்ஸ் ஸ்கொயர்டு இங்க இருக்கக்கூடியது என்னது மைனஸ் டபிள்யூ எல் பிளஸ் டபிள்யூ எக்ஸ். இது எனக்கு தகுந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ இன்டகிரேஷன் பண்றேன், அதாவது இன்டகிரேட் அட் போத் சைடு, இன்டகிரேட் அட் போத் சைடு. ஓகேவா, இப்ப நான் இன்டகிரேட் பண்றேன் 2 பக்கமா. அப்ப இங்கிட்டு இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகுதுன்னா நல்லா கவனிங்க, இ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேங்க. டி ஸ்கொயர் ஒய் டு பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். சீக்வல் டு இந்த சைடு என்ன மைனஸ் டபிள்யூ இன்டு எல், எக்ஸை பொறுத்து பண்றதுனால இது கான்ஸ்டன்ட் வச்சுக்குவோம். அப்ப டபிள்யூஎல் கான்ஸ்டன்ட் டிஎக்ஸ் பொறுத்து பண்ணா என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் தானே வரும். அப்ப மைனஸ் டபிள்யூ இன்டு எக்ஸ் கிடைக்கும் பிளஸ் டபிள்யூ வச்சுக்கோங்க. எக்ஸ் பண்ண என்ன எக்ஸ் நடுக்கு 1, எக்ஸ் நடுக்கு 1 பண்ண என்ன வரும் ஓகே எக்ஸ் ஸ்கொயர்டோட பை 2 பிளஸ் கான்ஸ்டன்ட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 டோட்டலா கான்ஸ்டன்ட் சி வெளில வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே. அப்ப எனக்கு இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நேற்று கிளாஸ்லயே பார்த்துருப்பீங்க டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம்னா ஸ்லோப். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஸ்லோப். இது இன்னொரு ப்ராப்ளமும் பாருங்க, நம்ம எடுத்திருக்க டபுள் இன்டகிரேஷன் ஃபார்முலா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்ப நம்மளுடைய மொமெண்ட் இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஐங்கிறது மொமெண்ட்டை குறிக்கும். அப்ப மொமெண்ட்டை நம்ம ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்குது ஸ்லோப் கிடைக்குது. இதே ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா இன்னொரு டைம் இன்டகிரேட் பண்ணி நீங்க இதுக்கு டிப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிஷன்ஸ் பவுண்டரி கண்டிஷன்ஸ் உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணுங்க. இப்ப இன்னொரு டைம் இதே 1வது ஃபார்முலா இன்னொரு டைம் இன்டகிரேட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு கிடைக்குன்னா dy by dx பண்ணா என்ன வரும், அதாவது எகைன் இன்டகிரேஷன். இப்ப இத பண்ணா என்ன வரும் dy by dx பண்ணா எனக்கு y தான் கிடைக்கும். ஓகே, அடுத்து என்ன கிடைக்கும் எனக்கு சீக்வல் டு இங்கிட்டு பாருங்க அத மைனஸ் டபிள்யூ இன்டு எல் வச்சுக்கிறேங்க. எக்ஸ பண்ணா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் டபிள்யூ பை 2 இன்டு வச்சுக்கிறேங்க. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, இங்க ஆல்ரெடி ஒரு சி இருக்கு. அப்ப இதுக்கு C1 கொடுப்போம், இப்போ இதுக்கு C2 கொடுப்போம். ஓகே, இல்லாட்டி என்ன வச்சுக்கிறோம்னா இதை C1 வச்சுக்கிட்டு பிளஸ் C2 கொடுப்போம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. முதல்ல உள்ளது வந்து எனக்கு எது dy by dx மென்ஷன் ஆகிக்குதுன்னா ஸ்லோப்புக்கு உள்ளது. இப்போ உள்ளது என்னன்னா எனக்கு டிப்ளெக்ஷனுக்கு உள்ளது. இப்போ பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ எப்படி பவுண்டரி கண்டிஷன் உள்ளுக்குள்ள அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நான் டயக்ராம் வச்சு தான் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எனக்கு ஆரம்பிக்குது. அப்ப இந்த புள்ளியில தான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த புள்ளியில எக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், இந்த புள்ளியில எனக்கு எக்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஓகேவா, அதாவது பவுண்டரி கண்டிஷன்.
பவுண்டரி கண்டிஷன். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த புள்ளியில டீட்டா என்ன இருக்கு? டீட்டாங்கிறது என்ன? டீட்டா அப்படி சொல்லலாம் dy பை dx. புள்ளியில டீட்டாங்கிறது என்ன? அதுல ஏ பாயிண்ட் தானே, அப்ப dy பை dx அட் ஏங்கிற பாயிண்ட்ல. ஓகே, சீக்வல் டு அதுல என்ன ஒரு டீட்டாங்கிறது 0. இப்ப இத ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுங்க. அப்ப ஈக்குவேஷன் 1, இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன சொல்லுது அப்படின்னா அப்ளை பண்ணீங்கன்னா அதுல என்ன இருக்கு? ei இன்டு dy பை dx பதிலா 0 போட்டா என்ன ஆயிரும்? இது ஃபுல்லா 0 ஆயிரும். சீக்வல் டு அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் wl இன்டு x. அப்ப x க்கு 0 போட்டா இதுவும் 0 ஆயிரும். பிளஸ் இங்க w இன்டு x ஸ்கொயர் பை 2, இங்க x க்கு 0 போட்டா இது டேம் ஃபுல்லாவும் 0 ஆயிரும். பிளஸ் என்ன இருக்கு? c1 இருக்கு. அப்ப இது மூலம் என்ன தெரியுது? 0வோட ei பெருக்குனா 0 தான். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா c1 ஈக்குவல் டு 0. அப்ப இந்த c1 ஈக்குவல் டு 0ங்கிறத நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ண போறேன். அப்ப மறுபடியும் ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. அதாவது ei இன்டு dy வகுத்தல் dx சீக்வல் டு ஓகே என்ன இருக்கு? மைனஸ் wl இன்டு x பிளஸ் w x ஸ்கொயர் வகுத்தல் 2 பிளஸ் c1க்கு பதிலா 0 போட போறோம். 0 போட்டா என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே ஓகே, இதே இடத்துல வந்து நீங்க x ஈக்குவல் டு l, ஏன்னா நமக்கு இந்த டோட்டல் 0 பார்த்தாச்சு. அப்ப இந்த x ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் என்ன? எல்லுங்கிற டிஸ்டன்ஸ். அப்ப இந்த எல் டிஸ்டன்ஸ்க்குள்ள எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் இருக்கும்? ஏன்னா ஏன் சார் எல்லு பாக்குறோம், சென்ட்ரல்ல பார்க்க வேண்டியதானே அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். எனக்கு லோடு வந்து நான் எண்டு பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல தான் நான் டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டா பி வந்து என்ன? இந்த எண்டு பாயிண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 0ல ஆரம்பிச்சு இதுவரை உள்ள இருந்து என்ன எனக்கு எல்லு. அப்ப எனக்கு தேவையானது எண்டு பாயிண்ட்ல லோடு ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஒய்பி கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு டீட்டா பி கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க டீட்டா பி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அடுத்த பவுண்டரி கண்டிஷன்ல எக்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் என்ன போடுறீங்க? எல்லுன்னு போடுறீங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எல். ஓகே, அதே சேம் டைம் என்ன செய்றீங்கன்னா டீட்டா இப்ப ஏன்னு போடக்கூடாது, எங்க பாக்குறோம்? பிங்கிற புள்ள பாக்குறோம். அப்ப டீட்டா பி இல்ல dy வகுத்தல் dx அட் பி. ஓகே, சீக்வல் டு என்ன எடுத்துக்க போறோம்? அதாவது இந்த dy பை dx என்ட்ரி கண்டிஷன் டீட்டா பின்னு எடுத்துக்க போறோம். எதை? இந்த ஃபார்முலால உள்ள dy பை dx. அப்ப dy பை dx பதிலா நம்ம இதை போட போறோம். x இருக்க இடத்துல l போட போறோம். ஏன் போட போறோம்னா நமக்கு இந்த இடத்துல தான் ஸ்லோப் கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல 0 டிஸ்டன்ஸ்னா 0ல இருந்து இது வரை உள்ள டிஸ்டன்ஸ் எல்லுன்னு எடுத்துருக்கோம். அப்ப இந்த எல் எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்து கவனிங்க. இப்ப போட்டோன்னு உங்களுக்கு ஈஸியா டீட்டா பி கிடைச்சிடும். அப்ப இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ei இன்டு இந்த dy பை dx பதிலா என்ன போட சொல்லிருக்கேன்? என்ன பண்ணணும்? டீட்டா பின்னு போடலாம், இல்ல dy பை dx அட் பின்னு போடலாம். அப்ப dy வகுத்தல் dx அட் b சீக்வல் டு மைனஸ் w l இன்டு x. x பதிலா என்ன போட சொல்லியிருக்கேன்? l போட சொல்லியிருக்கேன். பிளஸ் இங்க என்ன இருக்கு? w x ஸ்கொயர் பதிலா என்ன போடணும்? l. அப்ப ஸ்கொயர்டு வகுத்தல் 2. அவ்வளவுதான். இப்ப சால்வ் பண்ணி பாருங்க. மைனஸ் w l ஸ்கொயர் பிளஸ் wl ஸ்கொயர் வகுத்தல் 2. அப்ப ஒரு 1 இருக்கு, ஒரு அரை இருக்கு. அப்ப 1ல அரை போச்சுன்னா அரை, பெருசோட சிம்பிள் மைனஸ். அப்ப மைனஸ் w l ஸ்கொயர் வகுத்தல் 2. இந்த சைடு என்ன இருக்கு? ei இன்டு dy பை dx. இது எந்த இடத்துல? அட்டு பிங்கிற இடத்துல. அப்ப நம்ம கிட்டத்தட்ட இந்த ஸ்லோப்பு கண்டுபிடிச்சாச்சு. எப்படி சார் அப்படின்னா இத இந்த இடத்துல எழுதுன பாருங்க. அப்ப இந்த பெருக்கலோட ஈ எங்கிட்டு போச்சுன்னா பெருக்கலோட ஈ எங்கிட்டு போச்சுன்னா இந்த சைடு என்ன இருக்கு? dy பை dx அட் b பாயிண்ட். இல்ல இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? டீட்டா பின்னு எழுதலாம். பெருக்கலோட ஈ எங்கிட்டு இந்த இடத்துல பெருக்கலோட இங்க போகும்போது ஒத்துல போயிடும். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? மைனஸ் wl ஸ்கொயர் ஒத்தல் 2 இருக்கு. இங்கிட்டு பெருக்கலோட ஈ எங்கிட்டு போகும்போது ஒத்தல் வந்துடும். அப்ப 2ei வந்துடும். அப்ப இந்த மைனஸ் எதை குறிக்குது அப்படின்னா எனக்கு இங்க பெண்டிங் எப்படி இருக்கு? டவுன்வர்டா இருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. அப்ப இந்த மைனஸ் எதை குறிக்குதுன்னா டவுன்வர்ட் பெண்டிங்க குறிக்குது. பெண்டிங்க குறிக்குது. அப்ப நான் இந்த இடத்துல எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் அப்ப டீட்டா பி, அதாவது ஸ்லோப் அட்டு பி எப்படி இருக்கும் அப்படின்னா w l ஸ்கொயர் வகுத்தல்
2EI ப்ராக்கெட்ல டவுன்வர்டு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு என்ன, ஒரு கேன்டிலிவர் பீம் வித் எண்ட் பாயிண்ட் லோட்ல ஸ்லோப். அப்ப இதுதான் எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப இந்த இடத்துல ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு, அதை இந்த இடத்துல எழுதிருங்க. அப்ப θ b ஈக்குவல் டு WL ஸ்கொயர்ட் வகுத்தல் 2EI. ஓகே ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் இன்னொரு ஈக்குவேஷன் வச்சிருக்கேன்ல, ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சிருக்கேன் பாருங்க. EI × Y, அதாவது ட்ரிப்ளெக்ஷன் குறிக்கும், இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்திருக்கு. இப்ப இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்ன செய்யணும், அதாவது டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நம்ம ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனா நம்ம எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட். அதை கொடுத்துட்டு அதுக்கான ஈக்குவேஷன் இது உங்களுக்கு ME ஈக்குவல் டு EI × d²y/dx². இதை ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது ஸ்லோப் கிடைக்கும், ரெண்டாவது டைம் இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு டிப்ளெக்ஷன் கிடைக்கும். அதனாலதான் ரெண்டே இன்டெகிரேஷன் பண்றதுனாலதான் இந்த மெத்தடோட பேரு டபுள் இன்டெகிரேஷன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நான் இப்ப டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். டிப்ளெக்ஷன் எங்க வரும், என்னோட பிக்ஸ்டு சப்போர்ட்ல ஸ்லோப்பும் வராது டிப்ளெக்ஷன் வராதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் டிப்ளெக்ஷன் எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு எண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒய் அந்த பி இருக்குல்ல, அந்த ஒய் பி தான் கண்டுபிடிக்கணும். இது எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரி ஓகே. இப்ப அது டவுனோட தான் கீழ் நோக்கி இறங்கி இருக்கு, அப்ப மைனஸ்ல தான் கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன், அதை எடுத்து இங்க எழுதுறேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, EI × Y = -WL × x²/2. அதுக்கு அடுத்து இந்த கீழே 2 6 அது மேல என்ன இருக்கு, WX³ + 6 + C1 + C2 இருக்கு. ஓகே. இப்ப பவுண்டரி கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, அதாவது இந்த புள்ளியில x = 0 எப்படி ஸ்லோப் பார்த்தோமோ அது மாதிரி டிப்ளெக்ஷன் பார்க்கணும். இதே புள்ளியில y என்ன, x = 0 ஃபர்ஸ்ட் θ பார்த்தோம். இப்ப y = என்ன வரும், அப்ப பிக்சர் சப்போர்ட்ல டிப்ளெக்ஷன் என்ன 0. அப்ப x = 0 y = 0 அப்படிங்கறத அப்ளை பண்ணுங்க. இப்ப எனக்கு y = 0 அப்ளை பண்ணா இந்த டேர்ம்ல என்ன ஆயிரும், எனக்கு 0 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம்லவே 0 = இந்த இடத்துல x = 0 போட்டா இந்த டேர்ம்லவும் 0 ஆயிரும். இந்த இடத்துல x = 0 போட்டா இந்த டேர்ம்லவும் 0 ஆயிரும். மீதி என்ன இருக்கு, C1 + C2 இருக்கு. ஓகே. இதுல எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி C1 = என்ன வந்துச்சு நமக்கு இந்த இடத்துல இங்க ட்ரை பண்ண போது 0 வந்திருக்கும். அப்ப இதுக்கு 0 அப்ளை பண்ணிட்டோம்னா அப்ப C2 = என்ன வரும்னா 0 வரும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இல்லாட்டி நீங்க இன்னொன்னு செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டெப் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போயிட்டேன். இப்ப கான்ஸ்டன்ட் பண்ண என்ன வரும், x வரும்னு சொன்னா, அப்ப இங்க கான்ஸ்டன்ட் C1 இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இத பண்ண என்ன வரும், C1 × x ன்னு வருமா, அப்படியோட எடுத்துக்கலாம். அப்ப C1 × x ன்னு வரும். அப்ப இங்க x = 0 கண்டிஷனை கொடுக்கும்போது இந்த C1 × x ல 0 × C1 வரும். அப்ப இது 0 ஆயிரும். அப்படின்னு சொல்லலாம். நான் எதுக்கான இந்த இடத்துல இக்னோர் பண்ணனா, பின்னாடி உங்களுக்கு குழப்பப்படக்கூடாது, அடுத்தது ப்ராப்ளம்னா சால்வ் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்காக நான் இக்னோர் பண்ணேன். அப்ப நீ அங்கே விட்டாலும் இங்க C1 வேலையை கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரி ஓகே. எப்படி எடுத்தாலும் நீங்க அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான், இப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். ஏதாச்சும் ஒரு முறை எடுத்துக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப எனக்கு C2 = 0, இந்த C2 = 0ங்கிறத இதுல அப்ளை பண்ண போறேன். ஓகேவா. அப்ப இதுல அப்ளை பண்ண போறேன், கவனிங்க. அப்ப EI × Y = -WL x²/2 + WX³/6. இது என்ன ஆயிரும், ஆல்ரெடி இது 0ன்னு சொல்லியாச்சு, இதுவும் 0 ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும், அதை விட்டுருங்க. இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன், பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னா, நான் இந்த புள்ளியை பார்த்துட்டேன். இப்ப இங்கேருந்து நான் என்ன செய்யணும், இந்த எண்ட் பாயிண்ட்ல பார்க்கணும். அப்ப எண்ட் பாயிண்ட்ல பார்க்கணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, x = L. எனக்கு டிப்ளெக்ஷன் என்ன வரும், YB கண்டுபிடிக்கணும். அப்ப y = YB. அப்ப நல்லா கவனிங்க, எனக்கு அந்த x = L, அதே சேம் டைம் y = என்ன, YBங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப EI × y பதிலா என்ன போட போறோம், YB ன்னு போட போறோம். C = -WL × x², L²/2 + WX³ பதிலா L³/6. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, L × L L2 × L L3 -WL³/2 + WL³/6. ஓகே. இப்ப 2க்கும் 6க்கும் LCM எடுத்தா 6 கீழே போட்டுக்கிறேங்க. இப்ப என்ன வரும், மேல போட்டா -3WL³ + WL³. அப்ப -3ல 1 போச்சுன்னா 2, -2 WL³
வகுத்தல் 6. அப்ப 2க்கு 6 கிடைச்சா 3. அப்ப மைனஸ் WL³ வகுத்தல் 3 கீழே இருக்கும். இப்ப இந்த சைடு என்ன இருக்கு நமக்கு EA into YB, அதாவது EI into YB. இப்ப இந்த EA எங்கிட்டு போனுச்சுன்னா வகுத்தல் வந்துருமா? அப்ப YB Bங்கிற இடத்துல டிப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்க மைனஸ் WL³ மேல இருக்கு, கீழே 3 இருக்கு. இந்த EA எங்கிட்டு போனா பெருக்கலோட எங்கிட்டு போனா வகுத்தல், அப்ப கீழே EI. அப்ப இது எப்படி இருக்கு, கீழே மைனஸ் வந்திருக்கிறதுனால இது டவுன்வர்ட் டிப்ளெக்ஷன் கிடைச்சிருக்கு. லோட் டவுன்வர்ட் தானே வருது. இப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா WL³ வகுத்தல் 3EI டவுன்வர்ட் அப்படின்னு எழுதலாம். அப்ப எனக்கு இந்த YB கிடைச்சிருச்சு, WL³ வகுத்தல் 3EI எப்படி இருக்கு, டவுன்வர்ட்ல இருக்கு. அவ்வளவுதான். அப்ப நல்லா கவனிங்க, எனக்கு ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல நான் என்ன பார்த்திருக்கேன், ஒரு கேன்டிலீவருக்கு எடுத்து பார்த்திருக்கேன். அப்படி கேன்டிலீவருக்கு எடுத்து பார்க்கும்போது ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு, டிப்ளெக்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு இந்த பிக்ஸ்டு சப்போர்ட்ல ஸ்லோப்பும் 0, டிப்ளெக்ஷனும் 0. அதுக்கு லோட் ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஸ்லோப் WL²/2EI டவுன்வர்டா கிடைச்சிருக்கு. அதே இடத்துல டிப்ளெக்ஷன் WL³/3EI கிடைச்சிருக்கு, அதுவும் டவுன்வர்ட்ல கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கேஸ்ல தேவையான முடிச்சாச்சு. இப்ப இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல பாக்குறோம் அப்படின்னா கஷ்டம்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஸ்டெப் அதிகமா இருக்கலாம், டைம் அதிகம் எடுத்துக்கிறோம். இப்ப இதே மொமெண்ட் ஏரியால மெத்தட்ல பாத்தீங்கன்னா நீங்க டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். தியரம் 1 என்னன்னா, தியரம் 1 என்ன சொல்லுவோம் உங்களுக்கு அப்படின்னா, ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் EI ன்னு சொல்லும். இது தியரம் 1. தியரம் 2 என்ன சொல்லும்னா, ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் EI வகுத்தல் பெருக்கல் சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ். இதை போட்டா டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கேன்டிலீவருக்கு எப்படி வரும், உங்களுக்கு சீர்பூஸ் டயக்ராம், ஓகே, அதாவது பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் தான் இதே. சீர்பூஸ் டயக்ராம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாக்ஸா கிடைக்கும். பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா ரெக்டாங்கிளா கிடைக்கும். அப்ப ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம்னா உங்களுக்கு இங்க WL தானே, பாயிண்ட் லோடுக்கு என் பாயிண்ட் லோடுக்கு, அப்ப இது L தானே. அப்ப என்ன வரும் உங்களுக்கு 1/2 L into WL மேல இருக்கு, கீழே EI. அப்ப ஸ்ட்ரைட்டா என்ன செய்யணும், WL²/2EI ஸ்ட்ரைட்டா கிடைச்சிடும் உங்களுக்கு ஆன்சர். இப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இங்க. அப்ப இதுக்கு நல்லா கவனிங்க, லோட் ஆக்ட் ஆகிற இடத்துல இருந்து இந்த சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், ஓகே, 2/3 into L தானே இருக்கும். அப்ப மேல WL²/2EI எது இது, இங்க ஸ்லோப்புக்கு அதெல்லாம் வந்துச்சு, x² பெருக்குங்க, 2L/3 பெருக்குங்க, 2 கேன்சல் ஆயிடும். அப்ப WL³ WL² இங்க, ஓகே, L² இங்க ஒரு L இருக்கு, அப்ப என்ன L³ ஆயிரும். கீழே என்ன வரும், 3 இருக்கு, EA இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நீங்க மொமெண்ட் ஏரியா மெத்தட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது வெரி 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 ஈஸி ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷனுக்கு நம்ம அடுத்ததான் வச்சு நான் உங்களுக்கு எல்லா கேஸும் சொல்ல போறேன். இருந்தாலும் இதை ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமா பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் மொமெண்ட் ஏரியா மெத்தடா இருந்தாலும் அதை தவிர்த்து 2 மெத்தட் இருக்கு, டபுள் இன்டெகிரேஷன் இருக்கு, மெக்காலா மெத்தட் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, சரி, ஓகே. இப்ப டபுள் இன்டெகிரேஷன்ல இப்ப எதுக்கு பார்த்தோம், கேன்டிலீவர் பார்த்தோம். இதுலயே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் சிம்பிளி சப்போர்ட்ல ஒரு கேஸ் எடுத்து நடத்துறேன். ஓகே, இப்ப எது வேணாலும் நீங்க போடலாம். இப்ப இந்த இடத்துல யூடிஎல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த யூடிஎல்னா நீங்க செக்ஷன் கட் பண்ணிட்டு எது ஒத்தையும் கண்டுபிடிச்சா போதும், அந்த செக்ஷனுக்கு மொமெண்ட் ஒத்தையும் கண்டுபிடிச்சா போதும், மற்ற ஸ்டெப் எல்லாம் இதேதான் வரும். அதுக்கடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கிஞ்சிடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல டீட்டாவுக்கு வேல்யூ இருக்கும், ஸ்லோப்போட வேல்யூ 0வா இருக்கும். அதுக்கடுத்து 2 பக்கம் உங்களுக்கு கிஞ்சிடு ரோலர் கொடுத்துருக்காங்க, இப்படி வளையுது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லோப்பு மேக்ஸிமமா இருக்கும், டீட்டா 0வா இருக்கும். அதே பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல டீட்டாவும் 0வா இருக்கும், ஸ்லோப்பும் டிப்ளெக்ஷனும் 0வா இருக்கும். ஓகே, ஸ்லோப்பும் 0வா இருக்கும், டிப்ளெக்ஷனும் 0வா இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க மொமெண்ட் ஒத்தையும் எடுத்தா போதும். அந்த மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது சீர்பஸ் அண்ட் பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இருந்தாலும் சிம்பிளி சப்போர்ட்ல ஒரு கேஸ் நடத்துறேன் பாருங்க. இப்ப டபுள் இன்டெகிரேஷன்ல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் வியூ. ஸ்டெப் அதிகமா இருக்கும், டைம் அதிகம் இழுக்கிற மாதிரி இருக்குமே தவிர இது அப்படியே அக்யூரேட்டா கிடைக்கும். இப்ப நான் சொன்னதுல மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல இப்ப அதே தான் காமிச்சேன் உங்களுக்கு. ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட போய் EI போடும்போது தியரம் 1ல உங்களுக்கு வேல்யூ WL²/2EI கரெக்டா கிடைச்சிருச்சு. ஆனா டவுன்வர்டா உங்களுக்கு அப்வர்டா அப்படிங்கிற அந்த நெகட்டிவ்லாம் இங்க மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு துல்லியமா டபுள் இன்டெகிரேஷன்ல கிடைக்கும். நீங்க பெரிய பெரிய ப்ராப்ளம் நிறைய லோடு வருது. இப்ப ரியல் லைஃப்லனா உங்களுக்கு ஒரு பீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நிறைய லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்க இதுதான் டபுள் இன்டெகிரேஷன் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் காலேஜ்ல நீங்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதை சால்வ் பண்ணிருப்பீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போது. ஓகே, இப்ப அடுத்த மெத்தடு சிம்பிளி சப்போர்ட்டட் டயக்ராம் இருக்கா. அதாவது
சிம்பிளி செப்பரேட் பீம் பாயிண்ட் லோடு கொடுத்துருமா, சென்டர் பாயிண்ட் லோடு கொடுத்துட்டேன். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து L. எனக்கு இது L/2, இது L/2, டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. ரியாக்ஷன் REL என்ன வரும், W/2 வரும், RBல W/2 வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது எப்படி பெண்ட் ஆகும், உங்களுக்கு இப்படி பெண்ட் ஆகும். எப்படின்னா இப்படி பெண்ட் ஆகும். இந்த இடத்துல தீட்டா வந்து A கிடைக்கும், ட்ரிப்ளெக்ஷன் A வந்து 0. இதில் வந்து தீட்டா B வந்து வேல்யூ கிடைக்கும், ட்ரிப்ளெக்ஷன் B வந்து 0. ஆனால் சென்ட்ரல் எனக்கு என்ன இருக்கும், தீட்டா வந்து இந்த சென்ட்ரல் சீன் வச்சுக்குவோம் 0வா இருக்கும், ட்ரிப்ளெக்ஷன் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்போ தீட்டா A = தீட்டா B கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ட்ரிப்ளெக்ஷன் ABல 0, YA = YB = 0. அப்போ இது கண்டுபிடிக்க தேவையில்லை, 0 தான். அதுக்கடுத்து உங்களுக்கு சென்டர்ல YC அதாவது Y மேக்ஸிமமா இருக்கும் ட்ரிப்ளெக்ஷன், அதே தீட்டா C 0வா இருக்கும். அப்ப இது கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ப இது ஆல்ரெடி 0 தான், இது ஆல்ரெடி 0 தான். கண்டுபிடிக்க வந்து தீட்டா A தீட்டா B ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சா நோட் தெரிஞ்சிடும். இன்னொரு சென்டர்ல வந்து மேக்ஸிமம் ட்ரிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதான் நமக்கு வருது. ஏன்னா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷனுக்கு இதை வச்சுதான் போடணும். அப்ப எனக்கு தீட்டா A வேணும் அப்படின்னா அப்ப xy = 0 பவுண்டரி கண்டிஷன், அப்ப எனக்கு தீட்டா A பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப இது கண்டுபிடிச்சா தீட்டா B 1 தான். அதே வந்து நல்லா கவனிக்கணும். இல்ல எனக்கு வந்து சென்டர்ல காமிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன xy = என்ன சென்டர் வரையும் L/2 டிஸ்டன்ஸ், y வந்து y மேக்ஸிமம் அப்படி வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம ஒரு செக்ஷன் கட் பண்ண சொல்லுவேன். நான் ஒரு செக்ஷன் கட் பண்ணுங்க. இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோமா, இந்த செக்ஷன் கட் பண்ணி இந்த செக்ஷன் எக்ஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா பக்கத்துல ஒரு டாட்டர் லைன் போடுங்க. இப்போ இந்த டாட்டர் லைனை இந்த RE சுத்தி விடுங்க. எப்படி இருக்கு, வெட்டி மேல் நோக்கி போற மாதிரி இருக்கு. ஒன்னு இப்படி எடுங்க, இல்லாட்டி அந்த சைடு எடுங்க, ஏதாச்சும் ஒரு சைடு எடுங்க. ஓகே, அப்ப இந்த டாட்டர் லைன் என்ன W/2 வெட்டி மேல் நோக்கி போறதுனால பிளஸ், அதுக்கடுத்து என்ன இன்டிஎக்ஸ். இப்ப ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா டபுள் இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன, EI × d²y வகுத்தல் dx² = m செக்ஷன் x to x எடுத்துக்கணும். அப்ப இந்த டைம் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ x to x என்ன, RA + RA என்னது இந்த x டிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து யாராச்சும் இருக்கா இல்ல. இப்போ என்ன செய்யணும், RAங்கிறது என்ன W/2ன்னு தெரியும், இன்டு x இப்படிதானே சொல்றேன். ஓகே, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா இதுக்கு பதிலா அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இது அப்படியே இருக்குங்க. அப்ப EI × d²y வகுத்தல் dx² என்ன வருது அப்படின்னா W/2 × x. இப்ப விஷயம் என்னன்னா இன்டகிரேஷன். அப்ப இன்டகிரேஷன் அட் போத் சைடு, அப்ப இன்டகிரேஷன் பண்ணும்போது EI × d²y மொமெண்ட் என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், ஸ்லோப்பா மாறிடும். அப்ப dy/dx மாறிடும். = W/2 x பண்ணா x² வகுத்தல் 2 பிளஸ் c, அதாவது c1 வச்சுக்கிறோம். இப்ப இது டபுள் இன்டகிரேஷன் ஒரு டைம் பண்ணியாச்சு, ரெண்டாவது டைம் பண்ணணுமா, அப்ப எகைன் இன்டகிரேஷன் எகைன். அப்ப we get என்ன கிடைக்குது, இன்டகிரேஷன் we get என்ன அப்படின்னா EI = இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோங்க. அதே dy/dx பண்ண என்ன வரும், ஸ்லோ டிப்ளெக்ஷன் y = W/2 வச்சுக்கிறோம். இங்க ஒரு 2 இருக்கு, 2 4 வெளில வச்சுக்கிறோங்க. x² மறுபடியும் பண்ணா x³/3 கிடைக்கும். c1 பண்ணா c1x + c2 கிடைக்கும். இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா மறுபடியும் x க்குள்ள 0 போட்டாலும் 0 தான் வரப்போகுது. இதை சிலாட்டி வச்சுக்கிறோமா, c1 + c2. ஓகே, இப்ப நல்லா நீங்க ஒரு விஷயத்துல கவனிக்கணும், c1x வச்சுக்கிறோங்க. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2.